பிக்கெஸ்ட் ஜுவல்லரி உங்கள் பழைய தங்க இந்தியாவை அடிமைப்படுத்தும் ஜுவல்லரிஸ் காசு பழைய வச்சு புதுசு கூட அங்கே வாங்கலாம். குழந்தை தொழில் வருவாய் நாட்டுக்கு சிறுமை எந்தளவு அறிவித்தால் வளமான எதிர்காலம் பாதுகாப்பு. குழந்தை தொழில் வந்து கூடாது. ஏற்கனவே சொல்லியாச்சு 18 வயசு மேலே வாங்குது. ஏன்னா அவங்க படிக்கணும் முக்கியமாக. அதுதான் கஸ்டமர் ஒரு முன்பதிவு திட்டம் வருது ஜெயிலு. ஆமாம் ஒரு வெப்சைட் போட்டுச்சுன்னா ஒரே ஒரு முன்பதிவுன்னு அதுதான் நல்லது. பைசா கொடுக்க முடியாது. எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சுட்டு பண்ணணும். 6 மாவட்டங்கள் கனத்த மழை. கோயிலில் வந்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்து இப்படியே வேலை செய்யணுமா அப்படி செய்யணும். கோவிலில் பிரசாதம் சேர்த்து விற்பனை முன்னுமதி செயல்படுத்த உத்தரவு. கோயிலையும் கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். நன்கொடை கூட்ட நெரிசலுக்கு நன்கொடை நடிகை விரைவு செயல்படுத்த வேண்டும். இனி அனைவருடன் கோயில்களில் வந்து தங்க முடிய வசதிகள் கொடுக்கணும். போலீசார் கும்பாபிஷேகம் சேர்த்திருக்கோம். போதும் நபர்கள் சாப்பீடு செய்யப்பட வேண்டும். கோயிலில் உள்ள கடைகள் தொடர்பான தயாரிக்கும் பக்தர்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் செயல்படுத்தணும். கோயில் வளாகத்தில் லட்டு முறுக்கு வந்து எத்தனை நாள் மேல் முடிக்கணும் அதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து ஃபுட்டு பாய்சன் ஆயிரும். திருவிழாக்கள் தங்க காரியம் பதிவு செய்வது. கோயில் இணையத்தால் வடிவமைக்கணும். அதை கரெக்டு தக்காளி விரைவாக சுத்தமாயினும் ஒரு கால பூஜை நடக்கும். கோயில்களில் 3 கால பூஜைகள் கோயில்களாக மாற்ற சாத்தியம் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பக்தர்கள் தங்குவதற்குள்ள அறைகள்லாம் வந்து வச்சு இந்து சமயம் முடிந்து ஒப்பந்ததாரர்கள் வந்து ஏலம் தொடர்பாக தெரிஞ்ச வெளியீடு முடிவுகளை வழங்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கணும். ஏலம் மற்றும் ஒப்பந்ததாரர் கோரப்பட்டிருந்தால் அவற்றை சட்டவிரோத விவரத்தை சேர்த்திருந்து அடிப்படைக்க வேண்டும். ஆன்லைன் தரிசன சீட்டுமுறை முன்பதிவு பக்தர் எளிதான முறை பதிவு செய்வது செயற்படுத்த வேண்டும். தரிசனம் முன்பதிவு தனியார் தொலைவு ஏற்படுத்த வேண்டும். ஒரே அதுதான் நல்லது. அது நெட்டில் வந்து பண்ணிடலாம். மீண்டும் பணி நீடிக்கக்கூடாது. டாக்டர் சங்கம் வலியுறுத்த ராஜேஸ்வர தேர்தல் போட்டியின் பிறகு ரொம்ப நல்லது. அங்கே ஒரு 2000 குறைஞ்சிட்டு கடந்த 4 வருவாய்க்கு இதே பிறகு முதல் திட்டம் ரொம்ப சூப்பர். ஹெட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் பண்ணுவோம். அதரடி மாற்றம் மத்திய அரசில் அக்காரமாக தமிழரசு மூலமாக ஒத்துழைப்பு நெல்லிடம் தம்பி அரசனுடைய பிரதமர் முதல்வர் விஜய் தமிழ்நாடுக்காக சூப்பர். அது வந்து நம்ம விஜய் வந்து மீடியா அடியத்தை விட்ட கொண்டிருந்தோன்னா பிரதம மோடியை சேர்ந்த விஜய் கரெக்டு. பாரதிய ஜனதாவின் கொள்கை தமிழக மக்களுக்காக கொள்கை எதிரே என்று முதலில் விஜய் கூறினாலும் தமிழக வளர்ச்சி மற்றும் தமிழக மக்களுக்காக மத்திய அரசு இணைந்து செயல்படுவதால் வளர்ச்சி பெறும். அந்த அடிப்படையில் மக்கள் விருப்பத்தை ஏற்ப மத்திய அரசு ஆக்கவுடன் முழுவதும் இணைந்து தமிழரசு ஏற்பட என்பதில் சூப்பர் விஜய். அதுக்கு தான் வெள்ளை கூட தான் அட்சாப் பண்ணணும். பிரதமருடைய கொள்கை நீட்டு எதிர்ப்பு ஆகிய இரண்டையும் சுட்டி காட்டினாலும் மத்திய அரசு இணைந்து செயல்படுவோம் என்ற முதல்வர் அனைவரை மக்களும் பெருவரப்பை எடுத்த தொடர்ந்து பாரதிய எதிர்க்கும் அரசியல் கட்சிகளுக்கு கிரியை ஏற்படுத்தியுள்ளது. நல்லதாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நிதி கூட்டத்தை கவுன்சிலிருந்து 16 கூட்டத்தில் ஜனாதிபதி மாளிகையில் கலாச்சாரத்தை ஏற்று நடந்த பிரதமர் தலைவர் நடந்த கூட்டத்தில் மற்றும் யூனியன் பிரதேச முதல்வர்கள் மத்திய அமைச்சர் யூனியன் பிரதேச இணைய கவர்னர்கள் நிதி ஆடியோ துணைத் தலைவர் உள்ளிட்டோர் சமயத்தில் முதல்வர் பங்கேற்ற முதல்வர் விஜய் கேரள முதல்வர் சதீஷா மேற்கொள்ள முதல்வர் சிவத்து அதிகாரி கர்நாடக முதல்வர் டி சோமராவை பங்கேற்ற கூட்டத்தில் நிர்வாகத்திட்டங்கள் டிஜிட்டல் பொது கூட்டமைப்பு மாநில வளர்ச்சி திட்டங்கள் விசாரணைப்பட்டன. மேலும் கடந்த ஆண்டு டிசம்பர் 26 முதல் 28 வரை நடந்த மாநில தலைமைச் செயலர்களுக்கு மாநிலத்தில் குழந்தை பருவ பள்ளி செலுத்தல் திறன் வளர்த்த உயர்கல்வி மற்றும் விளையாட்டு மற்றும் தனித்திறன் வளர்த்த ஆகிய 5 அம்சங்கள் தொடர்பாக கூட்டப்பரந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் முடித்த முன்னதாக பிரதமர் அவர் எக்ஸ் பக்கத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் வெளிப்பாட்டுதான் இந்தியாவை வளர்ச்சி பாதை விரிவுபடுத்த அவர் ஒன்றிணைந்து செயல்பட வளர்ச்சி இறங்கி இந்தியா என நமது பொதுவான தொலைநோக்கு பார்வை நனவாக்க மத்திய மாநில சின்ன கூட்டம் முயற்சிகள் மூலம் பங்களிக்கும் என பதிவிட்ட இந்த கூட்ட வளர்ச்சியடைந்த பாரதத்தில் எல்லாம் உள்ளடக்க மனித மேம்பாடு என்ற தலைப்பில் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி பேசுகையில் 2040 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவது எல்லா மாநிலங்களும் யூனியன் பிரதேசத்திற்கு சம பங்கு உள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் அரசியலிருந்து எல்லா வளர்ச்சியும் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். நாட்டு வளர்ச்சிக்கு முன்னேறி எடுத்த நாம் இன்று கௌரவமாக விவரிப்பு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு அதன் மாநிலங்களும் முதல்வர் சில தமிழக முதல்வர் விஜய் பேசின இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேறும்
தரப்ப மக்கள் உள்ளிட்டு வளர்ச்சிக்கான திட்டத்தை நிலைமையோடு வரவேற்போம். தமிழக இளைஞர்களை மக்கள் விருப்பங்களை உறுதியாக பாதுகாக்க வேளையில் மத்திய அரசிடம் ஒத்துழைப்பை செயல்படும் என அரசு தொடர்ந்து உறுதி கொண்டுள்ள 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்காக அர்ப்பணித்துடன் தமிழகத்தை 2036க்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த தமிழ் அரசு பணியாற்றி தத்தலைதற்கு பார்வையிளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் வயசுகள் என்று 4 முக்கியத்துவங்களை அடிப்படையாக கொண்டது நீட்டு வேண்டாம். நாட்டின் வழிமுறைகளை தலைவரைகள் மக்கள் அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கல்வித்திறன் மேம்பாட்டு புத்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு துறை தமிழகம் தொடர்ந்து 20 ஆண்டுகள் 5 லட்சம் இளைஞர்களை உபயோகிக்கக்கூடிய முன்னேற்றி தேர்வுக்கு போய் தான் நிறைய பேர் சாகுதாங்க. இதுதான் இல்லாமல் இருந்தால் நல்லது. பணியிட பயிற்சிகள் டைப்டர் மற்றும் தொழில்துறை இருந்து திறன் முயற்சிகள் வழங்க இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு விளைவிக்கத்தை செயல்படுத்த உள்ள மேலும் சேர்க்கை அறிவு, இணைய பாதுகாப்பு, கிளவுட் கம்ப்யூட்டரிங் தொழில்நுட்பம், மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் செமி கண்டக்டர் ஆகிய துறைகளை பயிற்சி வழங்க மத்திய அரசின் ஆதரவு பெற்றிருக்கிற கிராம இளைஞர்களின் நலனை பாதிக்கும் நீட் தேர்வு தமிழகத்தில் எதிர்க்கிறது. எனவே இளங்கலை மருத்துவ படிப்புகளை மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள எல்லா இடங்களையும் +2 தேர்வு மதிப்பெண் எடுப்பதை நீக்க வேண்டும். புதிய இயக்கம் எல்லா நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைத்த நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் என்ற இயக்கத்தை எமது அரசு முன்மொழிந்துள்ளது. மேலும் அனைவருக்கு விடு என்ற கனவை நிறைவேற்றுவது மத்திய அரசு நிதியுதவி வெள்ளிகிடம் குலேஸ்வரப்பட்டினத்தில் நிறுவப்பட்டுள்ள விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி அறிவிக்க வேண்டும். இதன் மூலம் உந்து பொருள் வாகனங்கள் தயாரிப்பதற்கு முழுமையான உற்பத்தி திறன் உருவாகி உலக விண்வெளி இந்தியா முக்கிய பங்காற்றி வருகிறது. தமிழகத்தில் 2வது நாளாக எய்ம்ஸ் கோவையில் அமைக்க வேண்டும். இதற்கு தேவையான நிலத்தை அரசு வழங்கும். சென்னை கன்னியாகுமரி அதிவேக இத்தடை விரைந்து அனுமதி தர வேண்டும். சமர சிக்ஷா என்பது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வேண்டியது 3284 கோடி ரூபாய் விகித இணைமின்றி வழங்க வேண்டும். ரைட்டு 3284 கடன் இருக்காது. ஒகேனக்கல் 3வது கூட்டத்தில் குடிநீர் திட்டத்துக்கு 2283 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என உறுதியளிக்கும் நிலையில் புதிய மத்திய அரசு காலம் தாழாமல் வழங்க வேண்டும். திருக்குறளை தேசிய அதற்காக அறிவிக்க வேண்டும். மாநிலங்களை வழிபெறும் போது இந்த இந்தியாவு வலிமை பெறுகிறது என்பதை தமிழக உறுதியாக நம்புகிறது. கூட்டாமை ஒரு இருக்க மதிப்பிடல் மதிப்பு பொறுப்புடன் ஜாகி மூலம் நம்ம எல்லோரும் ஒரு வளமாக சமத்துவமிக்க புதுமையான மற்றும் ஞான உருவாக்க முடியும். இதற்கு முன் நடந்த கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்கிறாங்க. நேற்று கூட்டத்தில் முதல்வர் பேச்ச முறை மாறி இப்போ தெளிவாக தெரியும். சூப்பர் சின்ன பொண்ணு அதிரடி முதல் வழக்கை ஆளுங்கட்சி வழக்காக்களும் சென்னை விரிசல் திமுக அதிமுக அண்ணாமலை புதிய கட்சி நல்ல அதிமுக உடனே தினகரன் திட்டம் எம்ஜாண்டு மற்றும் கருங்கல்லில் டெல்லி அதிகாரிக்கு விட்டால் நடவடிக்கை அமைச்சர் பிறகு மாதிரி தான் கொள்ளையடிக்காமல் 2000 குறைச்சாதான் நல்லது. தினகரன் முதல் தொடர் நடிக்க ஆரம்பிது முடித்தான் திரையின் நல்லது. ரீல்ஸ் எடுக்கட்டார் துப்பாக்கி முழங்க உடல் அடக்கம் நம்மளை சொல்லிட்டு அடிப்பாங்க. பாவம் இறந்துட்டான். மக இருந்தனால இருந்துட்டார். அவங்க ஊரில் வச்சுட்டாங்க. சொல்லி இந்த பன்னீர்செல்வம் என்ன ராஜு விஜயகுமார், நடிகை ராதா, ராதிகா, திரேசன், சமுத்திராணி, ரவி, சிங்கப்புலி, வடிவேலு, இயக்குனர் வெற்றிமாறனெல்லாம் அஞ்சலி செலுத்திருக்க. பின்னர் உள்ளூர் மஞ்சள் திருநெல்வேலி பார்வையாக உடலே அஞ்சலி செலுத்தினார். 4 மணிக்கு மாவன் கூட போயிட்டார். பாவம் ஹாலிவுட் டிரைவர் வெட்டி கலைஞர்கள் தரப்பை ஏன்பா வெட்டியெல்லாம் கொள்ளாதீங்க, சும்மாவே ஆக்சிடென்ட் ஆகாங்க, வெட்டி கொள்ளாதீங்க. பாவம் விசாரணை துப்பாக்கி விசாரிக்க தரும். அவன் சுட்டான் நம்மளை எவனும் சொல்ல போகிறோம். அதை அடுத்த சுட்ட அடித்தா வந்து எவனும் சொல்லுவோம். அடுத்துட்டு அதிகம் மூச்சில் பெப்பர் சரி எடுத்து ஏன்டா அப்படி அடிப்பீங்க? சரி நல்ல ஜெமினை கிட்ட வேண்டியதுங்க. மின்சாரம் தாக்கி தொழில் தலையடிச்சு வச்சுட்டு அனுப்பிச்சு கடை மாறி சொன்னேன். செத்துட்டான். ரயில் நகை திருடையில் 3 தெரியுமா? நிறைய வந்துடுங்க கொண்டு 18,000 போது அதை வந்து திருடி திங்க முடியாது. உழைச்சி தின்னு அடுத்தவங்க நகை கடை திங்க தமிழகத்தை தெரியும். இந்தியா வேறு இது புதிய கழிவறை கட்டி மக்களால் கட்டிய மோடி 12 மணி கருவார் 2000 கோடி நிதி நீடிப்பு.
அது எങ്ങനെ நடக்கத்தான் செய்யும். நீதிகளை முறையீடு அரசு துறைகளை பல்வேறு முறைகேடுகள் எந்த ஒரு துறை கைப்பற்றுவதற்கு உத்தரவு. இது போருக்கு காலமனை பேச்சு நடத்துறதுன்னு சண்டை போட்டு கொடுத்தாங்க. எதிராக ஆனால் காங்கிரஸ் ஆட்சி நம்மளே போர்க்கடி நம்மளை சரி கொண்டு கூடாது. நம்மளை ஒரு இந்தியா மாநில சண்டை கட்டுறோம். அமெரிக்கா தாக்குனாலும் சங்கம் சண்டை எடுக்காமல் இந்தியா மாநில செத்து போயிட்டாங்க. கண்டிக்கிறோம். எனக்கு பேரணி வங்காளதேசம் முஸ்லீம் அழிப்பு இந்தியா தலையில் அமெரிக்கா 1958 கோடி இந்தியர் கைது. பாகிஸ்தான் எதிர்ப்பு போடுற காலமே பேச்சுட்டு திருமணி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இடையே இன்னைக்கு பேசுகிறோம். போராட்ட குளத்தில் பார்க்குறாங்க. காஷ்மீர் பகட்டாங்க. 10 பேர் கிளம்பி அடை இதனாலும் சண்டை எடுக்காமல் வயசாகிறாங்க. அந்த காஷ்மீர் எடுத்துக்கிட்டு 30,000 குடும்பத்தோடு எனக்கு அவன் கண்டுவது பொருந்தாது. நாட்டு காப்பாடு வீட்டு பெண்களை வைத்து காப்பீடு சென்னை தீர்ப்பு குறையான இழப்பீடு கவலை வித்துக்களை இருந்தவங்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கும். உங்களுக்கு 4 சொர்க்கம் நாட்டு மட்டும் பயந்துட்டு நிலவரங்களுக்கு போகிறது. சமையல்காரிய பணியாளர்கள் கவலை. காலையில் உணவித்து குழந்தைகள் வேலைக்கு போய் பெண்கள் வீட்டு உழைப்பு நாட்டு உழைப்பு தானே வைத்த இழப்புகளை கணினியிலிருந்து வாகன வெப்ப நிறுவனத்தில் தரிசனங்களுக்கு இழப்புக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி. திமுக அதிக பாணியான புதிய கட்சி கேசிங்க அதற்கு முதல் காலம் முடிச்சிருக்காரு. என்சிஏ திமுக நிலைமை 21 இப்போ துறைமுகத்துக்கு நமக்கு அவரால்